நமஸ்காரம். குழுவின் அட்மின் அவர்களுக்கும் குழுவில் உள்ள அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். நான் கிருஷ்ணன், சென்னையிலிருந்து பேசுகிறேன். ஹரியூர் தளபதி நாகராஜ் அவர்கள் கேட்ட கேள்வி, திரு மணிமேகலை மேடம் அவர்கள் சொன்ன பதில்கள் எல்லாமே நல்லா தான் இருந்தது. திரு ஹரிஹரன் சர்மா கொடுத்த விளக்கங்கள் மிகவும் நன்றாகவே இருந்தது. பொதுவாகவே இப்போ கடைசியாக பார்த்த கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேந்திரங்கள், திரிகோணங்கள், இந்த பாவங்கள் இதெல்லாம் எப்படியாக இருந்தாலும் பொதுவான ஒரு கருத்து, ஒரு பாவம் வலுக்கிற பொழுது, ஒரு பாவம் வலுத்து நின்றால் அதனுடைய தசா புத்தி அந்தரங்களில், அதாவது ஒரு பாவம் வலுத்து நின்று அதனுடைய தசா புத்தி அந்தரங்களில் பின்பாவத்தை நசுக்கும், அதனுடைய முன்பாவத்தை நோக்கி உந்தும். இதான் சரியான அந்த பொருள். அதுக்கு ஒரு பாவம் பலம் பெறுகிற பொழுது அதனுடைய பிந்தைய பாவத்தை நசுக்கும், முந்தைய பாவத்தை நோக்கி உந்தும். இதுதான் கரெக்டு. ஸோ 9ஆம் பாவம் வலுத்தால் 10ஆம் பாவத்தை நோக்கித்தான் அது முயற்சியை மேலோக்கும், அதனுடைய 8ஆம் பாவத்தை நசுக்கும். 9ஆம் பாவம்ங்கிறது வளர்ச்சி தானே சார். ஒருத்தன் வளர்ச்சிக்கு 8ஆம் பாவத்தை நசுக்கணும்னு வச்சுங்களேன். 8ஆம் பாவம் என்ன? மறைமுக வருமானங்கள். அதை நசுக்கணும் இல்லையா? ஸோ அதை நசுக்கிற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா 2 வகை அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, மறைமுக வருமானங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இல்லாட்டி அந்த லஞ்சம் இதெல்லாம் வாங்காமல் அந்த வளர்ச்சியை அவன் கையாள வேண்டும். அப்படி கையாண்டான்னு வச்சுக்கோங்களேன், 10ஆம் பாவம் அவனை நோக்கி உந்தும். அப்படின்னா அவனை மேல் நோக்கி சொல்லும். ஸோ நேர்மையாக இருந்தான்னா அவனுக்கு 10ஆம் பாவத்தில் பதவி, புகழ், வெகுமானம் இதெல்லாம் நல்லா கிடைக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 10ஆம் பாவம் என்னது தெரியுமா? சில சமயங்களில் பிரச்சனையும் கொடுத்துரும் சார், இல்லையா? இதுதான் கரெக்ட். இப்போ திரிகோணங்களை பற்றி மேடம் பேசினாங்க. பட் உண்மையிலேயே பாருங்க, யாருக்கெல்லாம் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியின் தசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறதோ அப்போ ஒருத்தருக்கு வேலையே போயிடும். ஏன்னா 10ஆம் பாவம் தொழில், 6ஆம் பாவம் வேலை. இதற்கு விரய பாவங்கள் தான் 9, 5. ஸோ 5ஆம் பாவத்தின் தசை புத்தி அந்தரங்கள்லாம் நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தொழில் நஷ்டமும் ஏற்படும், ஒருத்தருக்கு வேலையும் போயிடும், இல்லையா? இது இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ 9ஆம் பாவம் 5ஆம் பாவம் நல்ல பாவங்களாச்சே, திரிகோண பாவங்களாச்சே. அதனுடைய தசா புத்தி அந்தரங்களில் ஒருத்தருக்கு தொழில் மாறலாம், தொழில் நஷ்டமடையலாம், ஒருத்தருக்கு வேலை போகலாம். இப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குங்களா? திரிகோண பாவங்கள் உயர்ந்த பாவங்கள்னு சொல்கிறோம். பராசர சம்ஹிதை பிரகாரம் 5ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவாதிபதியோட தசை புத்தியந்தரங்கள்லாம் நடக்கும் பொழுது தொழிலோ வேலையோ பாதிக்கப்படலாம்னு ஒரு விதியும் இருக்குன்னு சொன்னால் அது என்னது? 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், 5ஆம் பாவம் புத்தியை சொல்லக்கூடிய அறிவு ஸ்தானம். ஸோ என்ன பண்ணணும்? இப்படி இருந்தாலும், அதாவது ஒருத்தருக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்களாக இருந்தாலும், தொழில் நஷ்டமடைந்தாலும், வேலை போனாலும், அவனுடைய வளர்ச்சி என்பது அவனுடைய புத்தியின் காரணமாக இன்னொரு மாற்று தொழிலிலோ அல்லது வேறு வேலையிலோ அவன் ஈடுபடக்கூடிய காலகட்டங்களாக மாறும். இதுதான் அங்கே அர்த்தம் எடுத்துக்கணும். இப்போ 10ஆம் பாவம் நல்ல கர்மஸ்தானம், நல்ல தொழில் ஸ்தானம், நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல பலமான கேந்திரம் அப்படின்னு சொன்னால் கூட அழகாக பாருங்க, குரு என்கிற ஒரு நல்ல மிக உயர்ந்த சுபகிரகம் கோச்சாரத்தில் 10இல் வருகிற பொழுதுதான் ஒருவருக்கு பதவி நாசத்தை ஏற்படுத்துகிறது. பதவி நாசத்தை ஏற்படுத்துகிறது. இது நியதி தானே. பதவி நாசத்தை ஏற்படுத்துகிறதுனா என்ன அர்த்தம்? இப்போ எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னா, குரு கோச்சாரத்தில் 10 வரும்போது வேலையை பிடிங்கிடுவார். அது மட்டுமே பராசரர் சொல்லியிருப்பாரா என்ன? பராசரர் ஸ்லோகங்களை பார்த்தாலும் சரி, ஜாதக சந்திரிகை என்கிற அந்த ஸ்லோகங்களை படிக்கும் பொழுதும் மாற்றி படிக்கணும். சில சமயங்களை மாற்றி படிக்கும் பொழுது தான் அர்த்தமே நமக்கு நன்றாகவே புரியும். ஜாதக சந்திரிகாவில் இருக்கிற ஸ்லோகங்களை எல்லாம் ஒரு பாட்டை செயலை மாற்றி மாற்றி போட்டு படித்தா 9 வகையான அர்த்தங்கள் கிடைக்கும். இதில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, குரு பதவி நாசத்தை தர வேண்டும் என்றால் அந்த குரு அந்த ராசிக்குள் நுழைகிற பொழுது ஒரு பதவியை எடுத்துருவார். அதாவது ஒரு 10ஆம் பாவத்துக்குள்ள ஒரு குரு நுழையிறார் அப்படின்னா பதவி நாசத்தை ஏற்படுத்தணும் கோச்சாரத்தில். அவர் அந்த பதவியை அவனிடமிருந்து எடுத்து விடுவார். ஆனால் அவர் அதே 10ஆம் பாவத்தை விட்டு வெளியேறுகிற கோச்சாரத்தில் அந்த காலத்தில் புதிய பெரிய பதவியை அவனுக்கு கொடுத்து விடுவார். இதுவும் அங்கே ஒரு விதி இருக்கு. ஸோ இப்போ என்னன்னாக்க
10ஆம் பாவத்தில் நுழையிற குரு ஒரு பதவியை பிடுங்குறாருனா இது என்னென்ன வேலை மட்டும் கிடையாது, ஒரு பிரம்மச்சாரிங்கிற ஒரு பதவியை பிடுங்கி மாப்பிள்ளை என்கிற ஒரு புதிய பதவியை அவனுக்கு கொடுப்பார். மாப்பிள்ளை என்கிற பதவியை பிடுங்கி அவனுக்கு தகப்பன் என்கிற ஒரு புதிய பதவியை கொடுப்பார். தகப்பன் என்கிற பதவியை பிடுங்கி தாத்தா என்கிற புதிய பதவியை அவருக்கு கொடுப்பார். ஏழ்மை என்கிற ஒரு பதவியை பிடுங்கி அந்தஸ்து என்கிற பதவியை கொடுப்பார். அந்தஸ்து என்கிற பதவியை பிடுங்கி ஏழ்மை என்கிற ஒரு பதவியையும் கொடுப்பார். இதெல்லாம் பதவி நாசம்ங்கிற முறையில் நிறைய விதிகளை பராசரர் இந்த செயல்களில் சொல்லியிருக்கார். அது என்னன்னா பராசர சம்ஹிதை என்பது என்னன்னாக்க நம்ம சுத்த தமிழில் அப்போ வரல. அந்த ஸ்லோகங்களை மாற்றி போட்டு படிக்கும் பொழுதுதான் அந்த இக்கண்ணாலாம் அங்கே வச்சிருக்காங்க அவங்க. அது நமக்கு அர்த்தத்தை வேற விதமாக புரிகிறது. ஏன்னா ஜாதக சந்திரிகை நான் ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட 80வது வருடம் ஒரு பெரிய ஒரு பெரிய அறிஞர்கிட்ட ஆச்சாரியன்கிட்ட படிக்கும் பொழுது தான் அந்த செயலை மாற்றி போட்டு படிக்கக்கூடிய தன்மை எல்லாம் அவர் விளக்கி சொன்னார் எனக்கு. படிக்கும் பொழுது நமக்கு அர்த்தம் எல்லாம் நல்லாவே புரியுறது அதில். ஸோ இந்த இப்படி எழுத்துக்களை இந்த வார்த்தைகளை மாற்றி போட்டால் எத்தனை அர்த்தங்கள் கிடைக்கிறது தெரியுமா? ஸோ இதெல்லாம் உண்டு. அதே மாதிரி நீங்கள் கேந்திரங்களை பற்றி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா கேந்திரங்களை எப்போதுமே உல்டாவாக தான் சொல்லியிருக்காங்க பாரம்பரியத்தில். அதாவது 10, 7, 4 அந்த வகையில் தான் ஒரு கேந்திரத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 10ஆம் பாவம் தான் ஜாதகத்தில் ஒரு உச்ச பாவம். ஏன்னா வேற பாவமே கிடையாது. ஒரு ஜாதகத்தின் உச்ச நட்சத்திரம் என்பது சுவாதி, ஒரு ஜாதகத்தின் உச்ச பாவம் என்பது 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் என்ன தெரியுமா? காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம். காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம்ங்கிறது எப்படின்னாக்க மகரம். மகரத்தில் தான் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரம் இருக்கிறது. உத்திராடம் திருவோணம் இணைகிற நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம்னு அந்த காலத்தில் வச்சாங்க. அது உச்ச நட்சத்திரம். 28வது நட்சத்திரம்னு அந்த காலத்தில் வச்சாங்களே அபிஜித் நட்சத்திரம்ங்கிறத, அது மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராடமும் திருவோணமும் இணையக்கூடிய நட்சத்திரம். ஸோ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவம் தான் ஒரு உச்ச பாவம். கர்மா இல்லைன்னா எவனுக்கும் வாழ்க்கையே கிடையாது. 10ஆம் பாவத்தின் கர்மாவை எவன் சரியாக நிர்ணயித்து அந்த வழியில் செல்கிறானோ அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குங்கிறது தான் இது. ஸோ ஒருவனுக்கு நல்ல கர்மா அமைந்தால் அவனுக்கு நல்ல கலத்தரம் அமையும். நல்ல கலத்தரம் அமைந்தால் நல்ல அவனுக்கு சுகம் கிடைக்கும். 10, 7, 4 அதுக்கு லக்னம் இப்படி தான் இருக்கணும். அவனுக்கு ஒரு லக்னத்திற்கு நல்ல கர்மா அமைந்தால் 10வது நல்ல கர்மா அமைந்தால் அவனுக்கு 7வது நல்ல கலத்தரம் அமையும். அதற்கு பிறகுதான் 4 நல்ல சுகம் கிடைக்கும். நம்ம இப்படி தான் பார்க்கணும். நம்ம எல்லாருமே என்ன படிக்கிறோம்னா லக்னத்துக்கு முதல்ல 4 பார்க்குறோம், நல்ல சுகம் கிடைக்குமா, அதுக்கப்புறம் நல்ல கலத்தரத்தை பார்க்குறோம், சுகம் நல்லா கிடைச்சுன்னா கலத்தரம் கிடைக்கும், அதுக்கப்புறமா தான் நம்ம நல்ல வேலை தொழில் எல்லாம் அமையுமான்னு பார்க்குறோம். ஒருத்தன் கேட்குறான்ல ஜாதகத்தில் சார் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என் மனைவியின் ஜாதக பிரகாரம் எனக்கு நல்ல வேலை நல்ல தொழில் கிடைக்குமான்னு பார்க்குறான். அப்போ அவன் கேட்குறவனை நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அந்த ஆண்மகன் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்ற ஒருத்தனுக்கு அவனுக்கு நல்ல வேலையோ தொழிலோ கிடைச்சாதானே நல்ல கலத்தரம் அமையும், அதுக்கப்புறம் தானே நல்ல சுகம் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அவன் என்ன கேட்குறான் பாருங்க, நல்ல சுகத்தை எதிர்பார்க்குறான். நீங்கள் சொன்ன மாதிரி தான், கரெக்டு தான், நல்ல சுகத்தை எதிர்பார்க்குறான். அவன் நல்ல வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் இருக்குமான்னு எதிர்பார்க்குறான். இதெல்லாம் இருக்கிற கலத்தரமாக அமைஞ்சா நல்லா இருக்குமேன்னு பார்க்குறான். 4க்கு அப்புறம் 7 இதெல்லாம் அமைஞ்சா நமக்கு ஜீவனம் வாழ்நாள் ஃபுல்லாக நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறான் இன்னைய காலகட்டத்தில். ஆனால் மகரிஷிகள் அப்படி சொல்லலை. கர்மாவை நல்ல கர்மாவை நீ எடுத்துக்கொண்டால் உனக்கு நல்ல துணை அமையும். நல்ல துணை அமைந்தால் உனக்கு நல்ல சுகம் கிடைக்கும்னு தான் அந்த காலத்தில் மகரிஷிகள் சொன்னாங்க. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல வீடு வாகனம் வண்டியெல்லாம் அமையிற மாதிரி ஒரு நல்ல கலத்தரம் 7 கிடைக்கணும். நல்ல கலத்தரம் கிடைச்சால் எனக்கு வாழ்க்கை உள்ள நல்ல ஜீவனம் அமையும். இதைத்தான் இந்த காலத்தில் எதிர்பார்க்குறாங்க. அது கிடையவே கிடையாது. ஸோ கேந்திரம் என்பது ஒரு கட்டிடத்தை தாங்கக்கூடிய தூண்கள். 4, 7, 10 இவையெல்லாம் எஜுர்வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை என்பது கேந்திரங்கள். இந்த கேந்திரங்கள் தான் 1, 4, 7, 10 நல்ல தூண்கள். அது ஒரு கட்டடத்தை தாங்கணும். அந்த கட்டடத்தின் உயரமாக கூம்பாக செல்லக்கூடிய பாவங்கள் 1, 5, 9. ஸோ ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் நன்றாக வாழ்க்கை பாதையில் அமைந்தால் அவனுடைய திரிகோணங்கள் அவனை மேல் நோக்கு உயர்த்தும் என்பதுதான் காலபுருஷ விதியே. இதை புரிஞ்சுக்கணும். இந்த காலத்து இளைஞர்களும் இளைஞிகளும் இதை புரிஞ்சுக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க?
அதனால இந்த காலபுருஷ விதியே இப்படித்தான் சொல்லி இருக்கிறது. ஸோ அந்த விதி பிரகாரம் தான் எல்லாமே நடக்கும். அதாவது 27 நட்சத்திரத்திற்கும் காலபுருஷ விதி என்பது இருக்கிறது. அதாவது காலபுருஷ தத்துவம் என்பது ஒரு வெறும் ராசியையும் அதே மாதிரி ஒரு பாவத்தையும் அப்படியே ஆன்மீகத்தோட சேர்ந்து சொல்றது காலபுருஷ விதி கிடையாது. கலிபுருஷ விதிங்கிறது எப்படின்னாக்க 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொன்றும் சொல்லி இருக்கிறது. சொல்லுவாங்க களி எப்பொழுது மாறியது அப்படின்னு சொன்னாக்க, கலிகாலம் எப்பொழுது ஆரம்பித்ததுன்னா அது மகாபாரதத்தில் வருது. அதாவது தர்மன், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் இவர்கள் காலத்தில் முடிகிறப்பதான், கிருஷ்ணாவதாரம் முடிகிற காலத்தில் கலியுகம் பிறக்கிறது இல்லையா? துவாபர யுகம் முடிகிற பொழுது கலியுகம் பிறக்கிறது. அது என்னது? கலிகாலத்தின் அது துவாபர யுகத்தின் முடிவில், அதாவது அந்த கிருஷ்ணாவதாரம் முடிகிற காலத்தில் அந்த கணவன் மனைவிக்குள் இருந்த பந்தத்தை திடீர்னு கூட பிறந்த சகோதரனை பார்க்கிற பொழுது அதற்கு ஒரு காரணம், அவர்கள் காலணிகளை வெளியே விட்டு செல்ல வேண்டும். அந்த காலணிகள் ஏதேனும் இருந்தால் தன்னை சேர்ந்த கூட பிறந்தவன் அவன் மனைவியோடு சுகுத்தி இருக்கிறான் அப்படின்னு தனியாக போயிடணும். இது அந்த அவன் என்ன சொன்னாங்கன்னா, மகாபாரதத்தின் முடிவில் காலதேவன், ஏன்னா மகாபாரதத்தில் அந்த 5 பேருக்குமே அவருடைய கர்ம யாத்திரையை ஒரு நாய் தான் வழிகாட்டு செல்கிறதுன்னு சொல்லுவாங்க புராணத்தில். அது காலன். ஸோ அது அந்த செருப்பை எடுத்துகிட்டு போனதுனால அவன் தம்பி அந்த நிகழ்வை பார்த்து விடுகிறான். அதனால கோபப்பட்டு யார் இதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களுடைய அந்த புணர்தலை உலகமே பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு சாபத்தங்க கொடுத்ததுனால்தான் இன்னைக்கு நாய்கள் புணர்தலை தெருவில் எல்லாருமே பப்ளிக்காக வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குங்கிறது ஒரு புராண கதை. அது வேற, அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக சொல்ல வேண்டாம். அது ஒரு புராண கதை. அந்த மாதிரி இருக்கிறப்ப விதிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அது கலிபுருஷ விதியில் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி பாருங்களேன், இப்போ இளைஞர்களும் இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபிலிம் பார்க்குறத சர்வசாதாரணமாக வச்சுக்கிறாங்க இல்லையா, செல்ஃபோனிலெல்லாம் வச்சுட்டு. ஸோ இதெல்லாம் கலிகாலத்தில் இப்படியெல்லாம் நடக்குங்கிறதா முன்னாடி அவங்க எழுதி வச்சாங்க. ஸோ கலிபுருஷ விதிங்கிறது பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான 108 பாதங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் கலிபுருஷ விதிங்கிறது ஒவ்வொரு தத்துவமாக இருக்குது. அந்த தத்துவத்தை அது படிக்கணும். படித்து புரிஞ்சுட்டாங்க காலபுருஷ தத்துவம் இல்லாத ஜாதகமே எந்த ஜாதகமும் கிடையாது. எல்லா ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம் என்பது ஒவ்வொரு ஆங்கிளில் கரெக்டாக வந்துட்டே இருக்கும். இந்த வந்துட்டே இருக்கிறப்ப தான் அது நன்றாக இருக்கும். அதனால தான் சுவாதியை பற்றி சொன்னேன். சுவாதியில் தான் சனி உச்சமாறார், சூரியன் நீச்சமாறார். அதாவது எப்படின்னா, அதிகாரத்தில் உள்ளவன், பதவியில் உள்ளவன் தாழ்ந்து போவதும் சூரியன் நீச்சம். அதே மாதிரி ஒரு அடிமட்ட தொண்டன், ஒரு ஏழை, ஒரு உழைப்பவன் உயர்ந்து நிற்பதும் சனி உச்சம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்திலே சொன்ன விதிதான். அதனால்தான் சுவாதி ஒரு உயர்ந்த நட்சத்திரம்னு சொல்றாங்க. ஸோ சுவாதி அங்கேயும் நிற்காது, இங்கேயும் நிற்காது. ஏன்னா சுவாதி ஏன் ஒரு உயர்ந்த நட்சத்திரம்ங்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்கத்தையே என்னுடைய பிளாக் ஸ்பாட்ல நான் கொடுத்துருப்பேன். கிரகசாரம்.blogspot.in போனீங்கன்னா அதில் தெரியும் ஏன் சுவாதி உயர்ந்த நட்சத்திரம்ங்கிறத நான் அதில் விளக்கி சொல்லியிருப்பேன் நான். ஸோ அதனால கலிபுருஷ தத்துவங்கிறது ஒவ்வொன்றுக்கும் உண்டு. நீங்கள் சொன்ன ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் இந்த கேந்திரம் திரிகோணத்துக்கு விளக்கத்தை நான் கொடுத்தேன் நான். நன்றி, நமஸ்காரம்.